தமிழகத்தில் வருகிற ஏப்ரல் 23ஆம் தேதி தேர்தல் நடக்க இருப்பதால் ஆனால் பறக்கும் பிரச்சாரம் தமிழகம் முழுவதும் நடைபெற்று கொண்டிருக்கிறது. அந்த வகையில் கள்ளக்குறிச்சி மாவட்டம் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதி திமுக வேட்பாளர் வசந்தம் கார்த்திகேயன் கிராமம் கிராமமாக சென்று பிரச்சாரம் தொடங்கினார். ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் தீவிர தேர்தல் பிரச்சாரம் தீவிரமாக நடைபெற்று வருகிற நிலையில் கூட்டணி கட்சியை சேர்ந்த விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் மாவட்ட செயலாளர் கா. பன்னீர்செல்வம், இடதுசாரிகள், தேமுதிக போன்றவர்கள் கலந்து கொண்டு வாக்கு சேகரித்து வருகின்றனர். நேற்று மாடம்பூண்டி கூட்டுச்சாலையில் இருந்து தனது பிரச்சாரத்தை தொடங்கிய வசந்தம் கார்த்திகேயன் அருந்தங்குடி, நரியந்தல், திருபாலபந்தல், பூமாரி உள்ளிட்ட கிராமங்களில் பொதுமக்களை நேரில் சந்தித்து ஆதரவு கோரினார். பொதுமக்கள் பட்டாசு வெடித்தும் இனிப்புகள் வழங்கியும் உற்சாக நடனத்துடன் வரவேற்பு அளித்தனர். இந்த முறை ரிஷிவந்தியம் தொகுதியில் 1 லட்சம் வாக்கு வித்தியாசத்தில் நாம் வெற்றி பெறுவோம் என்று சூளுரைத்தார். செய்திகளுக்காக உங்கள் திராவிட வசந்தன். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள ரெட் நியூஸ் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். எப்படி வெல்லும் என்கிற வரலாற்றை படைத்திட இதோ வசந்தம் கார்த்திக் தாய்மார்களின் நேசக்கரத்தில், அன்பு கரத்தில், பாச மழையில் நனைந்து வந்து கொண்டிருக்கிறார். பண்பாளருக்கு அவர் ஆட்சிய 5 ஆண்டு கால 10 ஆண்டு கால பொது வாழ்க்கைக்கு தமிழகத்திலேயும் இப்படி ஒரு வேட்பாளருக்கு மக்கள் காட்டுகிற நன்றி உணர்ச்சி கண்கொள்ளா காட்சியாக இருக்கிறது. தாய்மார்களின் பொறுப்பாதங்களை தொட்டு தூரிகை சகோதரிகளை பாராட்டி உங்களுக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். ஏப்ரல் திங்கள் 23ஆம் தேதி வாக்குப்பதிவு, 4ஆம் தேதி வாக்கு எண்ணுகிற பொழுது 11 மணிக்கெல்லாம் தமிழகம் முழுவதும் மதசார்பற்ற ஒரு பெரிய சாதகமான முதலமைச்சர் இதேபோல் ரிஷிவந்தியம் சட்டமன்ற தொகுதியில் எங்கு பார்த்தாலும் திமுகவுக்கு பெரிய அலை